போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பற ஏம்மா 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 சிப்பா யக்கு. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு தகவல். சும்மா கேஷுவலாக இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. திடீர்னு தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் சண்டை பார்டரில் இவன் வந்து ராக்கெட் வீசிட்டான்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன். இந்த 10 வருடம் 20 வருடத்தில் இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் பெரிய அளவில் சண்டை, துப்பாக்கி சண்டைலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா தெற்காசியா மட்டும்தான் அமைதியாக இருக்குது. பர்மா கேட்ட போது பர்மாக்குள்ளே எவனையும் விடவும் மாட்டான். அது இராணுவ ஆட்சி நடக்குது. அங்கே வந்து நம்ம பார்டரில், நம்ம நார்த் ஈஸ்ட் பார்டர்லேருந்து உள்ளே போவாங்க வருவாங்க. அது வேறு, அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. பர்மா கிட்டத்தட்ட 50 வருடம் 75 வருஷமாகவே அது நாசமாக போன ஒரு ஊராக இருக்குது. ஸோ இது வேறு பக்கம். இந்த பக்கம் என்னென்னா கம்போடியா ஒரு அமைதியான ஊர். கம்போடியாவில் நம்ம ஆய்வுக்கு பலமுறை போயிருக்கோம். அதே மாதிரி தாய்லாண்டு அங்கேயும் போயிருக்கோம், பலமுறை போயிருக்கோம், பல பார்டர்களுக்கு போயிருக்கோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா அதோட பார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாட்டோடைய பார்டர் இருக்குது. அப்படின்னா தாய்லாண்டு, கம்போடியா, லாவோஸ், இந்த 3க்கும் ஒரு பார்டராக ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். சரியா? இது அப்புறம் வரேன். என்ன சிவன் கோவில், யார் கட்டினது, என்ன அதுன்றதுக்கு அப்புறம் வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு தாய்லாந்துக்காரனும் சொந்தம் கொண்டாடுறான், கம்போடியாக்காரனும் சொந்தம் கொண்டாடுறான். அது எங்கே இருக்குது அப்படின்னா கம்போடியாக்குள்ளே இருக்குது. கம்போடியா நாடு இப்போ எங்கே இருக்கோ அந்த நாட்டு எல்லைக்குள்ளே தான் அது இருக்குது. ஆனால் தாய்லாந்துக்காரன் காலங்காலமாக இது எங்களோட இடம்ன்றான். ஸோ இது மாதிரி அந்த பார்டரில் வந்து எப்போவுமே பிரச்சனை இருக்குது. அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா தாய்லாந்து இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு ஹைவே இருக்குது. அந்த ஹைவேக்குள்ளே நீங்கள் வந்து தாய்லாண்டுக்குள்ளே போகலாம். இது சியாமரீப்லேருந்து நேராக அங்கே போகலாம். இப்போ ஒரு 7-8 மணி நேரம் ஆகும். அப்படியே போய் அந்த ஹைவே ரோட்டில் போய் ரோடுகள் இடையப்பட்ட இடங்கள்லாம் மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் தாய்லாந்து பார்டர் இருந்துன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாய்லாண்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பார்டர், கம்போடியாவிலேருந்து தாய்லாண்டுக்குள்ளே போகிறது. அந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. இது பாரம்பரியமிக்க பார்டர். இப்போ வருவோம் நம்ம வரலாற்றுக்கு. என்னென்னா நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த தகவலை. ஏனென்றால் நாம் அங்கு சென்று நேரடியாக பல நாட்கள் ஆய்வுகளில் தமிழர்கள் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்திய லாங்குவேஜ் தொடர்பான ஆய்வுகளில் அங்கே 2018, 19, 16 போன்ற காலகட்டங்களில் கம்போடியாவிலும் சரி, தாய்லாண்டிலும் சரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பேர் வந்து பெரிய விகாரை. அது இங்கிலீஷில் ப்ரொனவுன்சியேஷன் பேரா விகாரா அப்படின்னு ஏதோ வரும். அதுக்கு பேர் வந்து பெரிய விகாரை அப்படின்னு அர்த்தம். இது தமிழ்லேருந்து மருவிய வார்த்தை தான். பெரிய விகாரைனா புத்த கோவில்னு அர்த்தம். அப்போ அது கோவில், பெரிய கோயில்னு அர்த்தம். அது வந்து என்ன கோயில்? புத்தர் கோயில் கிடையாது, சிவன் கோவில். சரிங்களா? இது வந்து என்னென்னா பறவை சிவன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிலர் வந்து பறவை சிவன் அழைக்கிறாங்க, சிலர் வந்து பெரிய சிவன் அழைக்கிறாங்க. இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து 2 நாட்டிலையுமே இப்போது வந்து பௌத்த நாடு, ரெண்டுமே பௌத்த சாம்ராஜ்யங்கள் நடக்குது. 2 நாட்டிலையும் மன்னர் இருக்காங்க. தாய்லாண்ட்லேயும் மன்னர் இருக்கார், வஜ்ராலங்கான்னு. அதே மாதிரி கம்போடியாவும் மன்னர் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் ஓட்டு நடக்கும், எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. ஆனால் மன்னராட்சி தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்குது. ஆனால் மன்னர் இந்த இராணுவத்திலேயே இதிலெல்லாம் தலையிட மாட்டாங்க நேரடியாக. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த சண்டை வந்திருக்கு. இந்த சண்டை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இது நீங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து இப்போ கம்போடியா விஷுவல் போடுறேன் பாருங்கள். கம்போடியா வந்து ஒரு ஏழை நாடு இன்றைக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இன்றைக்கி அமெரிக்கா எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு வல்லரசாக இருந்த 3 சாம்ராஜ்யங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெமர் கிங்டம், இன்னொன்று வந்து ஸ்ரீ விஜயா கிங்டம், இன்னொன்று வந்து சோழா எம்பையர். 1000லேருந்து 1050, 75 வரைக்கும் 50 வரைக்கும் பார்த்திங்கன்னா சோழா எம்பையர் வந்து மிகப்பெரிய எம்பையர். கெமர் கிங்டம்ன்றது அதை விட பெருசாக இருந்தாலும் சோழர்களுடைய ஏன்னா இவர்களோட டச் இந்த கெமர் கிங்டத்துக்கு வந்து என்னன்னா எப்போ டச் இருக்குன்னா 800களிலேருந்தே டச் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து அவர்களுக்கும் பல்லவர்களுக்குமான டச் இருக்குது. ஏன்னா புடைப்பு சிற்பங்கள், என்னோடய தடம் வைத்த தமிழன் புக்கில் எழுதி புடைப்பு சிற்பங்கள்னு ஒரு டைப், அது கல்லுலேயே வந்து புடைப்பாக இருக்கும். அந்த சிற்பங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் தான் அந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல்லவர் கால கோயில்களும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கெமர்லேயும் அதே மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடர்பு நீண்டு கொண்டே இருக்கிறது. அப்போது வந்து அங்கே வந்து பெருமாளும் சிவனும் வந்து வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். பின்னர் மீண்டும்
பௌத்தர்களில் வந்து ஆதிக்கம் வருது, அப்புறம் புத்த சிலையை அதை மாற்றுறாங்க. ஸோ இப்படி தான் அது போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ராஜேந்திர சோழன் காலத்தில் ஸ்ரீவிஜயா கிங்டம் சொல்கிறது தான் இப்போதைய சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா புறம். இந்த ஸ்ரீவிஜயா கிங்டமும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். ஸோ அவர்களுக்கும் கெமருக்கும் ஆகாது. இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறது யாருன்னா சோழர்கள் அப்படின்ற கல்வெட்டுகள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சோழர்கள் போய் சில இடங்களை பிடித்து அதில் கப்பம் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கெமர் கிங்டமும் யார், கம்போடியாவோட கெமர் கிங்டமும் நம்மளும் தமிழகம். ஸோ இப்படி ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து 1010, இப்போ 2020 25 வருதா, 1010லேருந்து 1050 வரைக்கும் கம்போடியாவை ஆண்ட மன்னன் யார் அப்படின்னா முதலாம் சூரியவர்மன். அந்த முதலாம் சூரியவர்மனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் மிகப்பெரிய ஒரு டச்சு உண்டு, அந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா இவர்கள் காலம் 1040 முடிந்தால் கூட, ஏன்னா அவர் வந்து 1050 வரைக்கும் இருக்கார். இப்போ இந்த கோவில் வந்து அந்த காலகட்டங்களில் கட்டப்பட்டதாக ஆவணங்கள் சொல்கின்றன. ஸோ இந்த கோயிலுக்கு தான், ஏன்னா யார் யார் அடிச்சுக்கிறாங்கன்னா தாய்லாந்தும் கம்போடியா அடிச்சுக்கிறாங்க. கம்போடியாவும் பௌத்த நாடு, இப்போது தாய்லாண்டும் பௌத்த நாடு, மன்னராட்சியில் வேறு இருக்குது. ஆனால் தேவாரம் திருவாசகம் பாடி தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேவார திருவாசகம் பாடி தான் தாய்லாந்து மன்னர்கள் பொறுப்பேற்பார்கள். இப்போ வஜ்ரலங்கோன் இப்போ இருக்க மன்னர் முதற்கொண்டு சரி, அதற்கு முன்னாடி இருந்த மன்னர் ஒரு நீண்ட நாள் இருந்தார், மன்னராக இருந்தார், 40-50 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் வஜ்ரலங்கோன் வந்து இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் பேர் வந்து வஜ்ர அலங்காரன், தமிழ் பேர், பக்காவான தமிழ் கலந்த, அதாவது சமஸ்கிருதம் கலந்த அது பேர். ஏன்னா வஜ்ர அலங்காரன் அப்படின்றது அவரோட பேர். அதான் வஜ்ரலங்கோன் அப்படின்னு வாங்க. அதில் வந்து நீண்ட பேராக வரும். அதை நீங்கள் நிறுத்தி படித்து ஸ்பெல்லிங் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ப்ரொனவுன்சியேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த சிவன் கோயிலுக்காக தான் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பயங்கர இப்போ அங்கேயும் மத கலவரம் உண்டாயிடுச்சுன்ற மாதிரியான நல்லா இருந்த நாட்டை நாசமாக போன கதையாக இந்த சிவன் கோயிலுக்காக இந்த 2 பேரும் துப்பாக்கி சண்டை வரைக்கும் போயிருக்கு. ராக்கெட் வீச்சு வேறு நடந்திருக்காங்க. இது ஆபத்தானது. ட்ரோனெல்லாம் விட்டு ட்ரையல் பார்த்துருக்கேன். இந்த 2 இப்போ கம்போடியா வந்து ரொம்ப கஷ்டப்படுற நாடாக இருக்குது. என்னைக்கு ஒரு காலத்தில் ஆயிரங்களில் வல்லரசாக இருந்த கம்போடியா, வல்லரசாக இருந்த தமிழகம் இன்றைக்கி எப்படி இருக்கோ, தமிழகத்தை விட ஜிடிபியில் கம்மியாக இருக்குது எது, கம்போடியா. இவர்களுக்கு இப்போ சண்டை தேவையா? அவர்களுக்குள்ளே தான் இது இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா தாய்லாந்து தான் வம்புலுக்கிறான், ஏன் நாட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு வரேன், அதுக்கு இப்போ சொந்தம் கொண்டாட கூட இவன் யாருன்றான். அவன் என்ன சொல்கிறான், ஒரு காலத்தில் இது எங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுயா, இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் பிரித்து கொடுத்துட்டான், பிரித்து கொடுத்ததுனால உங்கள் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்றதுனால நீ விட மாட்டியா, அந்த கோயிலுக்கு எங்களுக்கு சொந்தம் கொண்டாட இது இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதுதான் அந்த சண்டை காரணம். இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று வந்து அமெரிக்காவும் சைனாவும் உள்ளே போகுது. ஏன்னா தாய்லாந்து சைனா கூடயும் ஒரு டைப்பில் போயிட்டுருக்கான். அமெரிக்கா தான் முழுக்க இதில் தாய்லாண்டில் அமெரிக்கா ஆதிக்கம் தான் ஜாஸ்தி. ஏன்னா ஆனால் கம்போடியாவில் சைனா ஆதிக்கம் ஜாஸ்தி. சரியா? அப்போ அதே நேரத்தில் 2 பேரும் பட்டும் படாமல் போய்க்குவாங்க, யாரையும் பாய்ச்சிக்க மாட்டாங்க பெருசாக. ஆனால் கம்போடியா பொறுத்தளவுக்கு முழுக்க சைனா கிட்டத்தட்ட ஒரு 75% சைனா தான், 25% அமெரிக்கா. தாய்லாண்டு 75% அமெரிக்கா, 25% சைனான்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு 7.5 கூட்டி விட்ருவாங்கன்னு உடனே அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தாய்லாண்டு சொல்லிட்டார். இப்போ தாய்லாண்டு இவங்க சின்னவத்ரா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் வந்து 35 வயசு இப்போ ஜி போனவுடனே அது நாசமாக போச்சு, அது பதவி போயிடுச்சு. இளம் பெண் 35-36 வயசு தான் ஆகுது. அது பிரதமராக இருந்தது. ஃபோனில் வந்து இதே கம்போடியா மன்னர்கிட்ட ஏதோ ஒன்று பேசி அவங்க நாட்டு இராணுவத்தை கேவலமாக அந்த நாட்டுக்காரன்ட்ட பேசினதில் இப்போ அதை சஸ்பெண்ட் பண்ணி இந்த உலகத்திலே பிரதமரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது தாய்லாண்டில் தான். இப்போ அது வீட்டில் கிடக்கு. இப்போ டம்மி ஒரு பிரைம் மினிஸ்டரை போட்டிருக்கேன். அந்த நேரத்தில் தான் அந்த சண்டை ஆயிருக்கு. ஸோ அந்த சண்டை சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அமெரிக்காவும் சைனா உள்ளே வரேன்னா, ஐயா நீங்கள் 2 பேரும் வந்துடுறாங்க, ஐயா வேண்டாயா, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம்னு சொல்லி ஒரே கும்படாக இன்றைக்கி தாய்லாண்டோட வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்காரு. அதே மாதிரி வேறு நாடு தலையிட தேவையில்லை, நாங்களே பேசி நாங்களே தீர்த்துக்கிறோம் அந்த பிரச்சனைன்னு சொல்லி கம்போடியா சொல்லியிருக்கு. ஏதோ பிரச்சனை முடிஞ்சால் சரி, 2 நாடு அமைதியான அழகான நாடு, அமைதியான நல்ல மக்களை கொண்ட நாடு. தாய்லாண்டும் சரி மிக அழகான பாரம்பரியமிக்க ஒரு நாடு. அதே மாதிரி கம்போடியாவும் பாரம்பரியமிக்க அமைதியான மக்களை கொண்ட, வறுமையில் தான் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இந்த உலகத்தை கட்டியாண்ட ஒரு மிகப்பெரிய நாடாக கெமர் பார்க்கப்படுகிறது. எனவே சண்டையை நிறுத்தினா 2 பேருக்கு நல்லது, நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.